சேஜ் மோட்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது தோத் சேஜ் மோடு மாங் சேஜ் மோடு மட்டும்தான். ஆனா இன்னொரு சேஜ் மோடு இருக்கு, அது ரொம்பவே டெரராகவும் இருக்கும் பார்க்கவே. என்னது ஸ்னேக் சேஜ் மோடு மட்டும்தான் கைஸ். அது உங்க யாருக்கா ஞாபகம் வந்துச்சா சேஜ் மோடு சொன்ன உடனே? எஸ் கைஸ், இது காரணம் பெருசா அது காட்டியிருக்க மாட்டாங்க. ஜிரா யூஸ் பண்ணுவாரு, நருட்டோ யூஸ் பண்ணுவான் தோத் சேஜ் மோட பெருசா காட்டியிருப்பாங்க. அண்ட் மினோட்டோ ஒரு சீன்ல திரும்பி பாக்குற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க. அது சேஜ் மோட என்னன்னு கன்ஃபார்மா இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனா ஹாஷிரமா யூஸ் பண்றது காட்டியிருப்பாங்க ஒரு சீன்ல. மாதரா கூட பேட்டில்ல ஹாஷிரமா மாங் சேஜ் மோடு யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த ஸ்னேக் சேஜ் மோட காமிச்சிருக்கவே மாட்டாங்க என்டையர் சீன்லயுமே பெருசா அந்த அளவுக்கு. ஆனா ஒராச்சிமாருக்கு இந்த ஸ்னேக் சேஜ் மோட் நல்லாவே தெரியும், கண்டுபிடிச்சது அவர் தான். அதுக்கு அடுத்தது கபுட்டோ ஒராச்சிமா இருந்து இந்த ஜுட்சுவை மாஸ்டரே பண்ணிட்டான். அந்த அளவுக்கு ஒரு ஆள் தான் கபுட்டோ. ஆனா சேஜ் மோட பெருசா காட்டினது மிட்சுகி மட்டும்தான். ஏன்னா அது அவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு மாதிரி டிசைன் பண்ணி பொருட்டோன் சாடா ரெண்டு பேரும் அடிபட்டு கிடப்பாங்க. எப்படா காப்பாற்ற போறாங்க, அவ்வளவு செத்துருவாங்கன்னு நினைக்கும் போது மிட்சுகி அந்த ஜுட்சு யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போவான். அந்த நிலைமையில அவன் சின்ன பையனா இருப்பான், அவன் உடம்பு அந்த ஜுட்சுவை தாங்காது. ஏன்னா அதை கண்டுபிடிச்சது அதை இன்வென்ட் பண்ணதும் அந்த மாதிரி ஒரு ஆள் ஒராச்சிமாரு. அதை அட்வான்ஸா ஒரு மாஸ்டர் மாதிரி பண்ணி பொருட்டோல காமிச்சிருப்பாங்க. வேற லெவல் இருக்கும் அந்த ஜுட்சுவை பார்க்க.